அப்ப பிசாசின் மேல் ஜெயத்துக்காக ஆண்டவராய் இயேசு நமக்கு மத்திய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே நமக்கு அதிகமாய் பிசாசை எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஏசாயா 58:6 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த கிரியைகளை செய்யும் போது கண்டிப்பா பிசாசை ஜெயம் எடுக்கலாம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவன் மறுதரமாய் சிந்திக்க, அவன் ஆவிக்குரிய பிள்ளைகளை மறுதரமாய் சிந்திக்க வைக்கவன். நீங்கள் ஆவிக்குரிய ஓட்டம் ஓடும்போது மறுதரமாய் சிந்திக்க வைத்து பயப்படுத்தி நம்மை ஒதுக்குகிறவன். அடுத்த வருஷம் என்ன செய்ய போறேன், பிள்ளைக்காக என்ன செய்ய போறேன், குடும்பத்துக்காக என்ன செய்ய போறேன், நீ ஏமாற்றப்பட்டிருக்க, பெந்தேகோஸ்து கோயிலில் போய் ஏமாற்றப்பட்டிருக்க, இந்த ஊழியக்காரர் அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் செய்வாங்க, நீ அப்படி போனா என்ன, இப்படி போனா என்ன, இப்படி பல காரியங்களை சாத்தான் இந்த நாளிலே சபையோடு சொல்லிக் கொண்டிருக்கான். ஆவிக்குரிய வார்த்தை கேட்டாலும், ஆவிக்குரிய நிலைமை அறிந்தாலும், அந்த ஆவிக்குரிய நிலைமையில இல்லாம ஒரு செழிப்பின் உபதேசம், ஒரு சமாதானத்தின் உபதேசத்தை கேட்டு இன்றைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்க ஒரு காலமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அப்படி நீங்கள் உயிரோடு இருக்கும் காலம் செழிப்பில்லை. உங்களுக்கு ஆவிக்குரிய செழிப்பு தேவை, ஆவிக்குரிய நன்மை தேவை, ஆவிக்குரிய சமாதானம் தேவை. ஆவிக்குரிய சமாதானத்தை விட்டு உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. காரியம் ஆவிக்குரிய சமாதானம் கிறிஸ்து உனக்கு கொடுக்காது. அல்லேலூயா. கிறிஸ்து உனக்கு கொடுக்க அந்த ஆவிக்குரிய சமாதானத்தில் தான் பரலோக ராஜ்யம், இனி வரப்போற ராஜ்யம் அதுக்குள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அது வறுமையை போல் இருக்கும், கஷ்டத்தை போல் இருக்கும், துன்பத்தை போல் இருக்கும், நெருக்கத்தை போல் இருக்கும், உபத்திரத்தை போல் இருக்கும், பாடுகளை போல் இருக்கும், அவமானத்தை போல் இருக்கும். அதற்குள்ள இயேசு இருக்கிறதுனால நீ தைரியம் அந்த பாடுகள் மத்தியிலே இருப்பதற்கு பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அது ரொம்ப கடக்க முடியாத கஷ்டம் போல் இருக்கும், கடக்க முடியாத பிரச்சனை போல் இருக்கும், கடக்க முடியாத உபத்திரம் போல் இருக்கும். சாத்தானவன் இயேசு கிறிஸ்துவை வழி மாற்றுவதற்காக என்னெல்லாம் திட்டத்தை உபயோகம் பண்ணினானோ, அந்த மனுஷகுமாரனை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை கூட முகமாற்றுவதற்காய் எப்படியெல்லாம் திட்டம் பண்ணினானோ, அதை போல நம்மிடத்தில் திட்டம் பண்ணி நீ நல்லா இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், போ பிசாசே, நல்லா இருந்து நான் என்ன செய்ய போறேன், கொஞ்ச காலம் வாழ்ந்து அழிந்து போக போறேன், எனக்கு இங்க இப்படி இருந்தா போதும் என்று சொல்லி சாத்தானை வெட்கப்படுத்துவதற்கு தேவ பிள்ளைகள் ஆலோசனை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாட்டு கொண்டு ஒன்றும் கிறிஸ்தவ நிற்காதுங்க, ஒரு கள்ள ப்ராப்பசி கொண்டு ஒன்று நிற்காதுங்க, அமெரிக்காவில் அது நடக்கும் இது நடக்கும் நிற்காதுங்க. இது கிறிஸ்தவம் என்பது வேற. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கிறிஸ்தவம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு காண்பித்த வழியில கிறிஸ்தவத்தை கொண்டு போங்க. அதில் கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும், முள்ளுகள் தான் இருக்கும், பிரச்சனை தான் இருக்கும். அதில் அழகா நடத்தான்னு சொன்ன உனக்கு நிச்சயம் பரலோக ராஜ்யம் உண்டு என்று அறிந்து கொண்டு தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ரீ பாபா ஷஹா பாபா பாபா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தாவே நீர் நடத்தும், நீர் நடத்தும், பயப்படாத கிறிஸ்தவத்தின் ஆழத்துக்குள்ள வர ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறதுக்காய் சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மாத்தணும், அது 6வது வசனத்தை படிக்கலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவித்து நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்படுகளை விடுதலையாக்குவதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுறதும். இது சாத்தானுடைய பலத்தை ஒரு கிரியையாக்கும், சாத்தானுடைய பலத்தை ஒரு தந்திரமாக்கும். நமக்குள்ளே பொறாமைகளும், நமக்குள்ளே சூதுகளும், நமக்குள்ளே வாதுகளும் வச்சு அவன் உங்களை என்னை சொந்தமாக்கி கொள்ளுவான். ஆவியிலே ஃப்ரீயா இருக்க வேண்டிய பிள்ளைகளை, ஆவியிலே கழித்து வாழ வேண்டிய பிள்ளைகளை, ஆவியிலே மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய உங்களை, ஆவியிலே நிறைவாக இருக்க வேண்டிய உங்களை ஒரு ஆக்கினை தீப்பு உள்ள வச்சு, ஒரு ஆக்கினை தீப்பு உங்களுக்குள்ள வச்சு உங்களை அழகாய் கெட்டி மறைத்து
அவன் கையில வைத்திருப்பான். அது இல்லாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஏசாயா புஸ்தகத்தை சரியா நீங்கள் அந்த வசனத்தை படித்துக் கொள்ள ஆவியானவர் சொல்லுகிறார். ஒன்று, அக்கிரமத்தின் கட்டுகளை அவுக்கிறதும். ஆமென், ஆமென். நம்ம என்ன செய்யணுமா? நான் அவர்களை குறித்து அக்கிரமம் நினைப்பது என்ன? நான் அவனை குறித்து கேடா நினைப்பது என்ன அவசியம்? நான் அவளை குற்றப்படுத்துவது என்ன அவசியம்? அதுக்குள்ள அவசியம் இல்லையே. தேவன் குற்றப்படுத்தலையே. ஆனபடி நான் குற்றப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி உங்களுடைய அக்கிரமத்தின் கட்டுகளை இந்த புது வருஷத்திலே அவுத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். உலகத்தில் இல்லாதபடி உங்களுடைய அக்கிரமத்தின் கட்டுகளை அவுக்கிறதும், நுகத்தடி பிணையல்களை நெகிழ்க்கிறது. நுகத்தடிகள் யாரு மேலும் வைத்துக் கொடுக்க கூடாது. ஆண்டவராய் இயேசு சில நுகத்தடிகளை வைப்பதுண்டு. சில சிலுவைகளை ஆண்டவராய் இயேசு நுகத்தடிகளை உங்க மேல வைக்கிறது வேற ஒன்று, உங்களை மீட்டெடுப்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, திருப்பி கொண்டு வருவதற்காக, திருப்பி மந்தையில சேர்ப்பதற்காக, திருப்பி உங்களை உருவாக்கி சீர்படுத்தி எடுப்பதற்காக ஆண்டவராய் கர்த்தர் சில நுகத்தடியை வைப்பார். கடவாரம் என்ன நுகத்தடி, சண்டை என்ன நுகத்தடி, அடிதடி என்ன நுகத்தடி, போலீஸ் கேஸ் என்ன நுகத்தடி, பெரிய பெரிய நோய் என்ன நுகத்தடியை வச்சா அது அவர் அழிப்பார். வச்சிட்டு உன்னை மனமாற பெண்ணி கர்த்தர் உன்னை அழித்திடுவார். அல்லேலூயா. நாம் யாருக்கும் நுகத்தடி வைக்க கூடாது. நீங்கள் இருக்கிற இடத்துல வெளிச்சமா இருக்க வேண்டும். உங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான சபைக்கு மக்கள் வர வேண்டும். நீங்கள் சண்டைகளும் குழப்பங்களும் நுகத்தடிகளும் வைக்கும் போது சபைக்கு ஆபத்து, எங்களுக்கு ஆபத்து, வசனத்துக்கு ஆபத்து. வசனம் செத்து போகும். அந்த விதையை சாக விடாமல் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தைலத்தை ஒரு செத்தையை அந்த தைலத்தை நாற்றம் எடுக்கிறது போல திருவசனத்தை நாற்றம் எடுக்க விடக்கூடாது. இந்த வசனத்தை பரவிட வேண்டிய காரியம் உங்களிடத்தில் இருக்கிறது. அது பரவும் போது செத்த ஈச்சைகள் விழுகிறது போல அதுக்குள்ளே விழாதபடி உங்களை எச்சரிக்கையாக கர்த்தர் கவனமாக இருக்க வேண்டும். உன்னால ஒரு ஆத்துமா கெட்டு போகாதபடி நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்னால யாரும் கெட்டு போக கூடாது, கவனமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நெருக்கப்படுகளை விடுதலை ஆக்குவதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். அல்லேலூயா. நெருக்கப்படுகளை விடுதலை ஆக்குவதும், வார்த்தைகளினாலும் ஜபத்தினாலும். கஷ்டப்படுறவங்களை, பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறாங்களா, உபத்திர கஷ்டப்படுறாங்களா, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்களா, துன்பத்தில் கஷ்டப்படுறாங்களா, ஜெபிக்க பிள்ளைகள் 4 பேரோ 3 பேரோ சேர்ந்து ஜெபித்து கஷ்டப்படுகிற வீடுகளை விடுதலையாக்குவதற்கு ஒருமித்து ஜெபிக்க வேண்டும். 4 பேர் ஒரு திருமாறுவதற்காரனை எடுத்துக்கொண்டு வருகிறதை போல 4 பேர் சேர்ந்து ஒருமித்து ஜெபிக்கிற ஜெபம் அநேக ஜனங்களை சபையும் பெரிய விடுதலை அற்புதத்தில் கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜெபிக்க கூடுங்க, பிள்ளைகள் ஜெபிக்க கூடுங்க. ஜெபத்தை சுறுசுறுப்பா செய்யுங்க. ஐயோன்னு கதறுங்க. பரலோக ராஜ்யம் உங்களை பார்க்கட்டும். ஜெபிக்கிற ஜெபம் அப்பதான் கர்த்தர் உங்களை விடுதலை தருவா. அப்பதான் அற்புதம் நடக்கும். ஜெபிக்க யாரையும் கைவிட்டு தள்ளுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. சகல நுகத்தடியும் உடைக்கிறதும். சகல நுகத்தடின்னு சொன்ன என்ன? ஃப்ரீயாக வேண்டும். உங்கள் சரீரம், உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் ஃப்ரீடமாக வேண்டும். உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் சுத்தமாக வேண்டும். உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் இயேசு இறங்க ஒரு இடமாக இருக்க வேண்டும். உங்க சரீரம் தேவன் தங்க ஆலயமா இருக்கிறது. எப்ப வேணுமானால் இரவிலோ பகல்லையோ நீ நினைக்கிற வேளையிலே அந்த மின்னல் இறங்கி ஏறுகிறதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகளோடு கடுப்போ, அம்மாவோடு கடுப்போ, மாமியோடு கடுப்போ, மருமகளோடு கடுப்போ, குடும்பத்தில் சண்டைகளோ, முகத்தில் வச்சு பேசுகிற அனுபவங்கள் கிறிஸ்தவ பிள்ளையே உனக்கு இருக்கக்கூடாது. எதுவானால் நேர பேசி பழகிடுங்க. பிரைசலா. எதுவானால் நேரே பேசி பழகுங்க. எதுவானாலும் சமாதானமாய் பேசி பழகுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக கஷ்டம். எதுவானாலும் சமாதானமாய் போக நீங்கள் உங்கள் சகல நுகத்தடிகளையும்
இன்றைக்கு முறித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாரமான ஒரு நுகத்தடி வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. ஒன்று, ரட்சிப்புக்காய், உன் பிள்ளைகளுக்காக, உன் தேசத்துக்காய் ஒரு பாரமான நுகத்தடி உனக்கு எப்போதும் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த நுகத்தடி உன்னை விட்டு ஒருபோதும் எடுக்கப்படக்கூடிய காரியம் அதுதான் உன் குடும்பத்தை கட்டி அலங்கரிக்கும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பைசலாம் பாருங்க, தனிப்பட்ட எழுப்புதலுக்காக அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12வது வசனத்தை படிக்கும்போது, தனிப்பட்ட எழுப்புதலுக்காக என்ன செய்யணும்? அல்லேலூயா. அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட எழுப்புதல் ஒரு மனுஷனுக்கு கொடுக்காம ஒரு மனுஷன் ஊழியக்காரன் நிற்க முடியாது. ஒரு தனிப்பட்ட எழுப்புதல் உங்களுக்கு தராம உங்களை கிறிஸ்துவோடு உருவாக்க முடியாது. எழுப்புதல் என்று சொல்லி இந்த ஏமாற்றி கொண்டிருக்க அந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், தனி எழுப்புதல் உனக்குள்ளே வர வேண்டும். அதுக்குத்தான் முதல்ல தொடங்கும் போது சொன்னேன், இந்த பிரபஞ்சம் உண்டானது ஒரு காலம், அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள். இப்போது இருக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். அல்லேலூயா. ஆமே. இனி வரப்போற வித்தியாசமான அனுபவங்கள். இது எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கணும். நான் விசுவாசி பாஸ்டர், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி வந்திருந்தா முடியாது. அதை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி மரணம் இருக்கும், எப்படி உயிர்த்தெழுதல் இருக்கும், நான் எப்படி எங்க இருக்க போறேன், அந்த வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறீங்களா சபையே? அநேக காரியங்கள் வாக்குத்தத்தம் பண்ணுற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. ஏன் உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்கல? நீ பரலோகத்தை குறித்து வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறாயா? அந்த ராஜ்யம் இல்லாம உங்களுக்கு என்ன இருக்க போகுது? எது கிடைக்க போகிறது? எது வாக்குத்தத்தம்? ஆலயத்தில் உன்னை தூணாக்கிறதே வாக்குத்தத்தம். பரலோகத்தில் உன்னை தூணா வைக்கிறதே வாக்குத்தத்தம். இதை நீங்கள் ஒரு இடைக்காலங்களை கேட்டு பழகி இயேசுவோடு போகாவிட்டால் உங்களை கொண்டு பரலோகம் போய் சேர முடியாது. பாஸ்டர், விபாச கூட வந்து போவேன் பாஸ்டர், இல்லாமட்ட சண்டே வந்து போவேன் பாஸ்டர். நீங்க நிம்மதி ஒன்றும் தருகிறது கிடையாது பாஸ்டர். கஷ்டப்படுத்துறீங்க பாஸ்டர். சிலுவை எடுக்காம ஒருவருக்கும் விடுதலை இல்லைங்க. கஷ்டம் அனுபவிக்காம ஒருவருக்கும் விடுதலை இல்லை. பாரம் எடுக்காம ஒருவரும் பரலோகத்தை காண முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை அறிந்த வண்ணமாய் ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த நுகத்தடிகளை எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப தனிப்பட்ட எழுப்புதல் யாருக்கு வந்தது? அனானியாவுக்கு வரல. பழைய ரொம்ப வருஷம் ஊழியம் பண்ண அனானியாவுக்கு வரல. ஒரு தனிப்பட்ட எழுப்புதல் பவுலுக்காக வந்தது. ஆமென். சொல்லுங்க, தனிப்பட்ட எழுப்புதல் ஒரு பவுலுக்காக வந்தது. நீங்க நினைக்கலாம் தனிப்பட்ட எழுப்புதல் எதுக்குன்னு நினைக்கலாம். அல்லேலூயா. தனிப்பட்ட எழுப்புதல் வந்தாதான் எல்லா ஊழியக்கார ஆசாமிகளையும் கண்டுபிடிக்க முடியும். தனிப்பட்ட எழுப்புதல் உங்களுக்கு வராவிட்டால் நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமே ஆமே. தனிப்பட்ட எழுப்புதல் சொன்ன என்ன? எப்படி? நீங்கள் செய்கிற ஊழியத்தில் வைராக்கியம் இருக்க வேண்டும். அது பழைய பாடோ புதிய பாடோ. பவுலுக்கிட்ட ஒரு சரியான ஒரு எழுப்புதலை உண்டாக்க வேண்டுமானால் பழைய பாடு ஊழியத்தில் பயங்கர வைராக்கியமாகும். அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்கும்போது புரிகிறது, இந்த வைராக்கியம் இவன் அறியாம இருக்க வைராக்கியமாகும். அல்லேலூயா. புரியுதா? அந்த வைராக்கியம் அவன் சரியா ஆண்டவரை அறியாமல் இருக்க வைராக்கியம். அப்ப இந்த வைராக்கியத்தை என்ன பண்ணும்? அவனை அறிவித்து கொடுக்க வேண்டும். தேவனை அறிவித்து கொடுக்க வேண்டும். அறிவித்து கொடுத்தால் இந்த வைராக்கியத்தை எனக்காக கடைசி வரை ஊழியம் செய்வான், உண்மையா ஊழியம் செய்வான். அல்லேலூயா. ஆமென். அப்ப நேம பிரமாணத்தின் வைராக்கியத்தில் நின்று அவனை தமஸ்கு பட்டணத்தில் வைத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மின்னலை இறக்கி அவனை பிடித்தான். மின்னலை இறக்கி பிடித்தான். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டுமானால், கர்த்தர் உனக்கு தனி எழுப்ப தர வேண்டுமானால், அந்த அக்கினி அபிஷேகத்துள்ள கர்த்தர் உன்னை வலை போட்டு பிடித்தால் மாத்திரமே சிலர் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனபடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த அக்கினி அபிஷேகத்தினால் என்னை நிரப்பிக் கொள்ளும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. இது சரியா பிடிக்காமலும் சரியா அறியாமலும் சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலே எங்க சாடலானாக பார்த்துட்டு இருக்காது. யாத குளத்துல போய் சாடலாம் என்று சொல்லு. இந்த அபிஷேகம், அக்கினி அபிஷேகத்தில் உன்னை கத்த தொட்டால் 3 நாள்
கண் பார்வை இல்லாமல் ஜெபத்தில் அமர்ந்திருந்தது போல நீங்கள் ஜெபத்தில் அமர்ந்திருந்து மீண்டும் எழுப்புதலுக்காய் காத்திருக்க வேண்டும். எழுப்புதல் என்னது என்பது உனக்குள்ளே ஆண்டவர் வைக்க பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. அற்புதம் அடையாளம் வேற, எழுப்புதல் வேற. எப்போது இவர் அக்கினி நிரம்பப்பட்டு வீசப்பட்டாரோ 3 நாள் கண்ணடைத்து கொண்டு எங்கே போக முடியாதபடி 3 நாள் காத்திருந்து ஜெபிக்க 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 அவர் செய்த குற்றங்கள் வெளிப்படுகிறது, அறியாமை வெளிப்படுகிறது. பலபந்தம் பண்ணி பழைய ஏற்பாடு தவறென்று அறிகிறது. நான் இயேசுவைத்தான், பழைய ஏற்பாடு கடவுளைத்தான் இவர்கள் இயேசுவென்று ஆராதிக்கிறாங்க என்று புரிகிறது. எல்லா உலகம் முழுவதும் ரட்சிப்பதற்காய் இயேசு வந்திருக்கார் என்பதை அந்த ஜெபத்தின் மூலம் அவர் அறிந்து கொண்டது போல நீங்கள் ஜெபத்தின் மூலம் தேவ பிள்ளைகள் எழுப்புதலை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வரப்போற எழுப்புதல், ரட்சிப்பின் எழுப்புதல், நித்திய ஜீவனை குறித்துள்ள அறிவுகள் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடும்படியாக ஒரு நபர் வருகிறார், ஒரு அனானியா என்று சொல்லுற மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புகிறேன் சொல்லி வாக்கு யாருக்கு? பவுலு கிடைக்கிறது. அல்லேலூயா. அனானியா ஜெபிக்கும் போது அங்கே கிடைக்கிறது, இன்னார் வருகிறான், அவன் இன்ன இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ போய் அவனை அழைத்து அவனுடைய கண்களை தெளிவாக்கி அவன் தலையில வைத்து கண்களை தெளிவாக்கி நீ ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறான், என் வேலைக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. டைம் பாஸ்டுக்கு சபைக்கு வராதபடி ஒரு எழுப்பு எனக்குள்ளே உண்டாக்கும் ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்க வாங்க ஆண்டவரே. நான் இன்று வரை என் தோல்வி அதனால இன்று வரை சமாதானம் இல்லாம இருக்கிறேன், இன்று வரை போராட்ட களத்தில் இருக்கிறேன், இன்று வரை விடுதலை இல்லாம இருக்கிறேன். என்னை எதுக்கோ முன்குறித்திருந்து அந்த எழுப்புதலை நான் அறியாம இருந்ததுனால எனக்கு அநேக ஆக்கினை தீர்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆக்கினை தீர்ப்புகளை மாற்றிக்கொள்ள எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி கேட்டான். கர்த்தர் அந்த எழுப்புதலை தர உனக்கு வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாடு காலத்தில் தாவீதுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருந்தது. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஒரு எழுப்புதல் அவன் மேல் வைத்திருந்தான். அந்த எழுப்புதலை கற்றுக் கொடுப்பதற்காய் காட்டில் வைத்து அவனை சரியா பிராக்டிஸ் கொடுத்தார், சரியா நெருக்கடி கொடுத்தான், சரியா துன்பத்தை கொடுத்தான், சரியாய் உடைத்து நொறுக்கினான். அந்த எழுப்புதல் சரியாய் கற்றுக்கொள்ளும் வரை சிங்கத்தோடும் கரடியோடும் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தோடு யுத்தம், 8 பிள்ளைகள் 7 பேர்ல யுத்தம், தகப்பனோடு யுத்தம், தாயோடு யுத்தம், யாருக்கும் பிடிக்கல. காட்டுல யுத்தம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு எழுப்புதல் உனக்குள்ளே வரும்போது உன் பிரச்சனை அதுதான் இருக்கும். துன்பம், நெருக்கடி, கஷ்டம் யாரும் இல்லாதபடி உன்னை தனியாய் ஒதுக்கிற போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், கை தட்டுவது மாத்திரமல்ல ஆசைப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு எழுப்புதலை தாரும், உம்மை நன்றாக அறிவதற்கு ஒரு எழுப்புதலை தாரும், உம்மை நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்கள் கேட்டிருக்கும் போது நினையாத நேரத்தில் உன் ரூமுக்குள்ள ஒரு அக்கினி இறங்கி வரும், நினையாத நேரத்தில் ஒரு வெளிச்சம் உனக்குள்ள இறங்கி வரும், நினையாத நேரத்தில் உன்னை ஒரு எழுப்புதல் கற்றுத்தர உன்னை வரும். ஒரு ஊழியக்காரியை மாற்றுவதற்காய், ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுவதற்காய், ஒரு மூப்பராய் மாற்றுவதற்காய், 10 பேரை நடத்துவதற்காய் என்னென்ன தேவையோ அந்த எழுப்புதல் வரும். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் வந்து சும்மா ஒன்றும் கிடையாது. 9 விதம் வரங்களை, 12 விதமான வரங்களை அவனுக்குள்ளே கொண்டு வந்தார் கர்த்தர். அதே போல சிலருக்குள்ள அந்த வரங்களை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். நீ ஜெபிக்கும் போது அந்த வரங்கள் பாஸ் ஆகட்டும், நீ ஜெபிக்கும் போது விடுதலை வரட்டும், நீ ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும், நீ ஜெபிக்கும் போது அதிசயங்கள் நடக்கத்தக்க ஆவியானவரே அந்த வரங்களை கொண்டு சபையை மூடுவீராக. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சபையெல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்க, சபையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு, சபை குட்டிச்சோரா போச்சு. எதனால ஒன்றும் இல்லை, நீங்க வாங்க பார்வை பண்ணி போயிட்டே இருங்க. நீங்க வரணும், 10,000 பேர் போயிட்டே இருக்கணும், நாங்க நடத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.
நாங்கள் நடத்துவோம், தோணுனெல்லாம் பேசுவோம், நாங்கள் பெருமை பாராட்டம் பீத்துவோம், 100 கோடிக்கு சபை கட்டிட்டோம் சொல்லி. இந்த சபை போகுமா பரலோகத்துக்கு? உன் கூடாரத்துக்குள் இருக்கிற 5 ஆத்துமாக்களை கண்டுபிடி. அது ஒன்றும் தெரியாது. இந்த மக்கள் அப்படிதான், ஓ நாங்கள் கூட கூக்குறல், ஐயோ ஐயோ. என்னங்க சபையை குறித்து அறிந்திருக்கீங்க? நான் சொல்லுகிறேன் உனக்கு, ரகசியம் என்பது வேறு ஒன்றுமில்லை. உன் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து இறங்குற வல்லமைத்தான். அதுதான் அடி ஒழுக்கு. அதை நீ சரியா புரிந்து கொண்டால் உனக்குள்ளே எழுப்புதல் வந்து விட்டது. உன்னை படிப்பிக்க யாரும் தேவையில்லை. அது எனக்குள்ளே வந்தது, நான் அவர்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அது எனக்குள்ளே வந்தது, என்னை சீர்திருத்த தொடங்கி விட்டது. அது எனக்குள்ளே வந்தது, கண்டுபிடிக்க தொடங்குகிறேன். அது எனக்குள்ளே வந்தது, இப்படிதான் 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 என்று சொல்லி அறியாதனால தைரியமா உங்களிடத்தில் பேசுகிறேன். வேறொன்றுமல்ல, கத்தெடுத்து பாய்கிற வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஏன் மன மகிழ்ச்சி இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? மீட்பை சரி அறியாம, மீட்பை சரி புரியாம ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை தலைகீழா நம்ம செய்து கொண்டிருக்கோம். இன்றைய பரிசுத்த ஒரே மனுஷனை எழுப்புதலை கொண்டு வருவதற்காய் அழகாக நடத்தினார். அல்லேலூயா, ஆமென். எப்போது புரிந்து கொண்டார்? கண் போனது உண்மைதான். எப்போது அனானியா கண் வைத்தானோ, வழியிலே உனக்கு தரிசனமான கர்த்தர் அவரே என்று சொல்லி கை வைத்தவுடனே அந்த கண்ணிலிருந்து அந்த மீன் செதில்கள் விழுந்தது. உடனே பார்வையடையும் போது புரிந்து விட்டான், கர்த்தர் கண்ணை அடைப்பதற்கும் கண்ணை திறப்பதற்கும் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் தருவதற்கும் எல்லாம் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எவனை முன்குறித்தார்களோ அவர்களை எழுப்பது தருவதற்காய் ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவர்கள் மேல் அக்கினி இறப்பதற்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அங்கு இங்கு பார்க்கல, உடனே ஞான ஸ்நானம். அல்லேலூயா, உடனே ஞான ஸ்நானம். பின்ன காத்திருப்பு. எதுக்காக காத்திருக்கிறீங்க? எதுக்காக காத்திருக்கிறீங்க? எதுக்காக? தேவனுடைய ஒரு வார்த்தை வருவதற்காய், தேவனுடைய ஒரு வார்த்தை என்னிடத்தில் பேசுவதற்காய், நான் போற பாதை சரியா என்று அறிவதற்காய், நான் போற பாதை சரியா என்று அறிவதற்காய் காத்திருந்து இனி எப்படி போக வேண்டும் என்று அறிவதற்கு நீங்கள் காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்களை எழுப்புதல் வழியை நடத்த போறார். ஒவ்வொரு நாள் நடத்த போறார். அவர் நடத்துவது சரியா என்று சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை மாசம், வாரங்கள், வருஷங்கள் கவனித்து நீங்கள் நான் நடந்து போனால் நீ பெரிய மீட்பை கண்டடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரீபாலா ஷஹபாபா. தனிப்பட்ட எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்குள்ளே அந்த தனிப்பட்ட ஒரு நல்ல எழுப்புதல் உம்மை குறித்து அறிகிற எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசியாக நம்முடைய தேவைகளுக்காய் பிலிப்பியர் புஸ்தகம் 4:19, 1 சாமுவேல் 1 முதல் 7-10 உள்ள வசனங்கள். நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகம் ஒன்று ஜெபித்து கேட்க வேண்டாம். நீங்கள் சரியாய் ஆண்டவரை அறிவில் சரியான எழுப்புதல்ல நீங்கள் சரியாக இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகா உங்கள் தேவைகள் எல்லாம் அவருக்கு நன்றாய் தெரியும். ஆமென். இன்றைக்குள்ள தேவைகள் தெரியும், இந்த வாரத்தின் தேவைகள் தெரியும், உங்கள் பிரச்சனை என்னவென்று சொல்லி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதிகம் கேட்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஜெபத்தில் உங்களிடத்தில் கர்த்தர் பேசினான், ஆண்டவரை சொல்ல, இன்ன நாள் நீ என்னை கேட்டாய், நான் பதில் கொடுக்கவில்லை, இதோ உனக்கு நான் பதில் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இன்ன நாள் ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை கேட்டிருந்தான், இதோ உனக்கு நான் பதில் கொடுக்க வருகிறேன், அது இப்படித்தான் நடக்கும். அல்லேலூயா என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எந்த குறைவானாலும் ஜெபித்து கேளுங்க, எந்த பிரச்சனையாலும் ஜெபித்து கேளுங்க, எந்த துன்பமானாலும் ஜெபித்து கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய குறைகளை கர்த்தர் நீக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மீண்டும் ஆவியானவர் சொல்லுகிறது, ஒரு தளர்ந்த காலை நான் பார்க்கிறேன். தளர்ந்த கால். அல்லேலூயா. ஒரு தள்ளாடுற காலை பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்களா ஒரு தள்ளாடுற கால். நல்ல பலப்பட்டுக் கொள்ளுங்க. ஆவியானவர்னாலே நம்முடைய தள்ளாடுக முழங்கால்களை சரி பண்ண முடியும்.
ஆமே. ஒரு தள்ளாடுற முழங்கால்களை ஆவியானவரை சரி பண்ண முடியும். வயதானாலும் மான்கால்களைப் போல தேவனுக்கு நடத்த முடியும். பிரைஸ் எல்லாம். அதுக்கு முக்கியமான ஒரே குறிப்பு ஜெபம், ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மரணத்தை கண்டு பயப்படவே கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். மரணத்தை கண்டு பயந்தா போச்சு. நம்முடைய மரண பயத்தை மாற்றத்தான் கல்வாரியில ஆண்டவர் மரித்து உயிர் தெழும்பி மரண பயத்தை மாற்றிட்டார். அல்லேலூயா. இனி மரண பயமே இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள. அல்லேலூயா. பைசலாம். எப்படி ஆனாலும் மரணம் உண்டு, இன்றைக்கோ நாளைக்கு எப்ப உண்டு. ஆனபடி மிகுந்த சந்தோஷமாய் ஆராதித்து இருக்கிற நாளில் மரண பயம் இல்லாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்க உடம்புல சுகம் இல்லையா, இப்படி இருக்கிறேன்னு சொல்ல வேண்டும். உங்க உடம்புல பிரச்சனையா, இப்படி இருக்கிறேன்னு சொல்ல வேண்டும். பிள்ளை இல்லையா, ஆண்டவர் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்ல வேண்டும். தரித்திரமா, இப்படி இருக்கிறேன்னு சொல்ல வேண்டும். சிறை இருப்பா, இப்படி இருக்கிறேன்னு சொல்ல வேண்டும் ஆண்டவர்ட்ட. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நீ கண்டினியாக ஜெபிக்கிற ஜெபம் எழுப்புதலான ஜெபத்தில் வரும்போது நீ கேட்ட 2-3 கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் பரலோகத்திலிருந்து பதில் தந்துவிடும். ஆமென். அது பதில் தருகிறதல்ல, அந்த இரவேளைக்குள்ளே உன் சரீரம் சுகமடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி சரீரம் சுகமடையும், உன் புதிய பலன் வரும். இன்றைக்கு தலை கனத்தோடு வந்திருக்கின்ற சிலரை கர்த்தர் சுகப்படுத்த போறான். இயேசுவின் நாமத்தில் தலைவலியோடு வந்திருக்க அநேகரை சுகப்படுத்தி விட போறான். இயேசுவின் நாமத்தில் காய்ச்சல் போராட்டம் தளர்ந்திருக்கின்ற உங்களை கர்த்தர் சுகப்படுத்தி பலப்படுத்த போறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சிலருக்கு மேல் புதிய ஒரு அபிஷேகத்தை தந்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறார். ஆனபடி தேவ பிள்ளைகள் புதிய அபிஷேகத்தில் நிரம்பும்படி விட்டுக்கொடு. ஒரு எழுப்புதல் உனக்குள்ளே கொண்டு வர ஆவியானவர் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளுக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அந்த வார்த்தைகளை உங்க மனசுல வச்சிட்டு இதில் வருகின்ற தீர்க்க தரிசனங்களை எடுத்துக்கொண்டு தேவ வெளிப்பாடுக்குள்ளே சபை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை குணப்படுத்துவாராக. அல்லேலூயா.